அதனால் தூக்கி வைப்போம். இறை ஊட்டிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை ஊட்டலைன்னா மறுபடியும் கூட மாற்றி வச்சுக்குவோம். இல்லை நான் வளர்க்குற புறா கோழி எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ப்ரைஸ்ன்ற ஒன்று எனக்கு பொருந்தவே பொருந்தாது. நான் சொல்கிறதே ரேட்டு எப்பவுமே கூடியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ் இருக்கும். முன்னாடியெல்லாம் என்கிட்ட புறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட நிறைய புறாங்க இருக்கும். அதாவது நார்மல் புறா இருக்கும், அதுக்கப்புறம் கர்ணன் இருக்கும், ஹோமர் இருந்துச்சு, சீராஸ் இருந்துச்சு, ஆஸ்திரேலியன் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புறாங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு டேட்டில் என்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கர்ண, இன்னொன்று முஸ்கி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட ஏன் இந்த 2 புறாங்களை மட்டும் நான் வச்சிருக்கேன், நிறையா புறாங்களை சேர்த்து போட்டு வளர்க்கலாம். இந்த புறாங்களில் அப்படி என்ன இருக்குது, நான் ஏன் இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக புறா வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு சில கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இல்லை, ஒரு கோழிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோய் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோழி நின்றுச்சு, அது லைட்டாக வாய திறந்து மூடுற மாதிரி தெரியுது. அதனால் இந்த டைம் கொஞ்சம் கோழிங்களுக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் நின்றுச்சு இப்போ காணும், அங்கே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் சரியாக இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அதை பார்த்து பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா கோழிங்களுக்கு நோய் லைட்டாக பரவுச்சுன்னா ஒரு நாள் 2 நாள்லேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ரும். அதனால் நானுமே கொஞ்சம் அந்த நான் சொல்லுவேன்ல இந்த வேப்பலை, துளசி, கீழநெல்லி இதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் ரெகுலராக தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த டைத்தில் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டோம். கோழிங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த நோய்களை வந்து தடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அது உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சரியாயிக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி, ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட என்விரான்மெண்ட்டையும் கொஞ்சம் ஓரளவு நல்லா கூலிங்காக வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, சரியா? இந்த டைமில் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கோழிங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது பொதுவாகவே நல்லது. இது இன்னும் 2 மாதம் 1 மாதம் கழிச்சிட்டா கூட அதுக்கப்புறம் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டைம் வந்து இந்த வெயிலும் மழையும் மாறி இது பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் நோயை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் தலைவன் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கிறலாம் ஓரளவு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரிதா? இது வந்து இவரும் கட்டின அகத்திக்கிறேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே நான் வந்து கீரை ஒடிக்க போவேன், என் பின்னாடியே வருவேன். எப்போவாச்சும் ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வந்து சாப்பிடுவேன் உள்ளே போயிட்டோம்னா. மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள ஃபுல்லே தான் பார்த்தீங்கன்னா தெரியுதா குனிஞ்சதெல்லாம் நிமிராம அவன் பாட்டில் சாப்பிட்டு இருப்பேன். செம்மறியாடில் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா செம்மறியாடில் ஒரு பெஸ்ட்டான விஷயமே. ஆனால் இங்கே கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவேன். அதை அங்கே போய் மேய மாட்டேன், எப்போவாச்சும் மேய்வேன். இல்லைனா நான் ஒடிச்சு கீரைக்கு அதாவது கஸ்டமர் கொடுக்குறக்காண்டி ஒடிச்சு போடுவேன் பார்த்தீங்களா, அதை சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனால் இங்கே வந்து நம்ம கட்டுறோம்னா நல்லா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன். ஃபைனலாக எப்படியோ ஒரு வழியாக அகத்திக்கீரை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அகத்திக்கீரை சாப்பிட்டுச்சுனாலே நல்லது. அகத்திக்கீரைக்கு ஒரு மாதிரி நல்ல சூப்பராக பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறும், சரியா? அதுக்கு வந்து புண்ணாக்கம் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அகத்திக்கீரையும் சாப்பிட்டானாலே ஓரளவுக்கு நல்லா வெயிட் ஏறும். ஓகே, நம்ம டாபிக்குள்ள வந்துருவோமா? ஆக்சுவலாக நான் வந்து ஏன் இந்த கர்ணப்புறாவையும் முஸ்கியும் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, முஸ்கி வந்து நான் சூஸ் பண்ணலை, கர்ணப்புறா மட்டும் நான் சூஸ் பண்ணது. முஸ்கி தான் பார்த்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணிச்சு, சரியா? ஆக்சுவலாக கர்ணப்புறா வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் அதாவது நம்ம வீட்டில் வளர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா புறாமே போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அது எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட ஒரு சில வீடியோஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் ஃபாரின் சைடில் உள்ள ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ வரும். அப்போ எனக்கு எப்படி வந்துச்சுன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கர்ணப்புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் நம்ம ரெட் லைனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி புறாங்களா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் பக்கம் ஒரு மரக்கூண்டில் போட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செட் பண்ணி வச்சிருந்தாப்புல. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட சரி நம்மளும் ஏன் ஒரே வெரைட்டியாக, அதாவது ஒரே கலர் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம், அதை ப்ரீட் பண்ணி கொண்டு வரதும் கஷ்டம், நம்ம ஒரே வெரைட்டியாக ஏன் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணப்புறாங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலராக வந்து கொண்டு வர முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது. இன்னொன்று என்னன்னா நம்ம ரெட் லைனேஜுமே பார்த்தீங்கன்னா மேல் வந்து மிஸ்ஸிங், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இறந்து போச்சு. அதோட குஞ்சுங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, சரியா? அதோட குஞ்சுங்க. மற்றபடி நம்ம ரெட் லைனேஜ் பெரிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. நான் எதார்த்தமாக பார்த்த அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா என்னோட கர்ணப்புறாக்கான இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அந்த நார்மல் புறா வாங்குறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அதாவது 2 பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது 2 பேர் என்னோட லோக்கல்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வந்து டக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து சரி ப்ரோ நான் கண்டிப்பாக சாயங்காலம் வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, ஆவலை. இன்னொருத்தர் வந்து கன்ஃபார்ம் நானே எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் மெசேஜ் பண்ணலை, சரியா? இன்னைக்கு சாயங்காலம் இதை கொண்டு போய் நான் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் விடுவேன். அதாவது எங்கள் ஊர் சைடில், இங்கேருந்து எங்கள் ஊர் ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும். ஏதாவது ஒரு கோயில் சைடில் போய் விட்டுறோம், அது பாட்டில் வளர்ந்துக்கும். ஒருவேளை அதுக்குள்ளே யாராவது வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா கோயிலில் விட்டுருவேன், சரியா? நான் கோயிலில் விடும்போது கூட உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். இந்த கர்ணப்புறாங்களை நான் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு நாட்டுப்புறா மாதிரி. இப்போ நாட்டுக்கோழி எப்படி நமக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு நாட்டுப்புறா மாதிரி, கோயில் புறா மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், சரியா? ஒரு ஒரு நோய் வந்தால் சடனாக போயிட்டு இறந்துறதோ, அதாவது ஒரு சில ஃபேன்சியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அது ஓரளவு நின்று விளையாடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பசங்க இவங்க. அதனால எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது இதுக்கு வந்து பெரிய ஸ்கேஜ் செட்டப் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு நார்மல் புறாவுக்கு நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமோ அது பண்ணாலே ஓரளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு, சரியா? அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த டைமில் இதை வந்து சூஸ் பண்ணேன். இன்னும் வந்து நம்ம கிட்ட எத்தனை புறா இருந்தாலும் இந்த கர்ணப்புறாவோட அந்த லுக் வந்து எனக்கு மற்ற புறாங்களில் கிடைக்கலன்னு சொல்லலாம்.
அந்த பெண்டு பார்த்தீங்களா, அந்த எஸ் பெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து முஸ்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பெண்ட் இருக்கும். அது புறாங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது இப்போ முஸ்கிலே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஃபேன்டைல்லையும் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆனால் ஃபேன்டைல்ன்றது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அது நல்லா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு கேஜ் சைஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கர்ணையும் ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்கியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணையை நான் சூஸ் பண்ணேன். ஃபேன்சியில் முஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமது ப்ரோ இருக்கார் தெரியுமா, உடுமலைப்பேட்டைக்காரர் இருக்கார்ல, அவர் நமக்கு யதார்த்தமாக ஒரு 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னால் இந்த மாதிரி வளர்க்குற சுச்சுவேஷனில் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அதுலேருந்து அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்கும் அவர் கொடுத்த புறாங்கள்லேருந்து பட்டாக்கு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கேன். மற்றபடி அவர் கொடுத்த புறாங்களை இது வரைக்கும் நான் எந்த புறாவுமே பார்த்தீங்கன்னா விற்றதில்லை. சரியா, அதே மாதிரி இப்போ கர்ணப்புறாங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் அடி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்கியை தவிர்த்து நிறைய ஃபேன்சி இருக்குது. அதெல்லாம் சூஸ் பண்ணாமல் ஏன் ஃபேன்சியில் முஸ்கியை சூஸ் பண்ணணும், கர்ணப்புறாங்களில் ஓவர் அடி இந்த மாதிரியான புறாங்கள்லாம் இருக்கே ஏன் அதை சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான கர்ணையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த புறாங்களையுமே எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பெருசாக கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு வளர்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது வரல ஃப்ரீ ரேஞ்சிலே இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போ நீங்கள் ஓவர் அடி இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா, இல்லை கிரவுண்ட் ரோலர் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கூண்டுக்குள்ளே தான் போட்டு நம்ம வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். வெளியில் விட்டோம்னா அது நாய் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, எங்கிட்ட அடிச்சுட்டு எங்கிட்ட போய் விழுந்துக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால நான் கர்ணையில் வந்து எனக்கு கொஞ்சம் பரவடியில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இந்த மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணேன். முஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற புறாங்க கொஞ்சம் ஹெவி சைஸ் புறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கேஜ்னு சொல்லி நம்ம தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நோய்களுமே எனக்கு ஆஸ்திரேலியன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடியாக இருக்குது. ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன்ட்ட நான் ஒரு 10 பேர் கிட்ட வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அப்போ எனக்கு அந்த ரெக்க அதிகமாக உள்ள ஃபேன்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என்னத்தர வேணாண்டா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முஸ்கி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட கர்ணப்புறா ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் செம்ம லுக் வைஸ் நல்லாவும் இருப்பாங்களா, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களே சூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு குஞ்சு வந்து பெருசாக வளர்க்குது, இன்னொரு குஞ்சு வந்து சின்னதாக வளர்க்குது, தெரியுதா? இல்லை உங்களுக்கு தெரியும், இந்த குஞ்சு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, தெரியுதா? ஆனால் அதுவே இந்த குஞ்சு பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆனால் ரெண்டுக்குமே இற ஊட்டி இருக்குது. ஆனால் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இது கம்மியாக தான் இற ஊட்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இருக்குல்ல இதில் ஒரு குஞ்சு இந்த சைஸில் இருக்குது, அதனால் தூக்கி வைப்போம். இற ஊட்டிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை ஊட்டலைன்னா மறுபடியும் கூட மாற்றி வச்சுக்குவோம். சரியா, ஏன்னா அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு சைஸாக தான் இருக்காங்க. இது ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்குது, இது மட்டும் இருக்கட்டும் அந்த குண்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வான்கோழி 2 வாங்கி விட்டுருந்தோம், கின்னி கோழி 5 வாங்கி விட்டுருந்தோம். வான்கோழியில் 2மே அவுட்டு, எங்கே போச்சுன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. கின்னி கோழியில் 1 பார்த்தீங்கன்னா அவுட்டு, அதுவும் எங்கே போச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. தொலைஞ்சு போச்சா, வெளியிலேருந்து நாய்ங்க வந்து எதுவும் பிடிச்சிருச்சா என்னன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, என்னன்னா நம்ம நாய்ங்க வந்து அவங்கள பிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா, 100% நான் வந்து நாய்ங்களை வந்து நம்புவேன். அவங்க பிடிச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஒன்று வெளியிலேருந்து நாய் வந்துருந்துருக்கணும், இல்லைனா வேறு ஏதாவது நடந்திருக்கணும், இல்லை தொலைஞ்சு போயிட்டாங்களா என்னன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. என்ன விஷயம்னா, அந்த 23 எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சரியான முகூர்த்தம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு 3 நாள் பக்கம் ரொம்ப பிஸி. நான் தோட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா வரல, எங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆள் வந்துருந்தாங்க. அந்த கேப்பில் எப்படியோ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த டைம் போயிட்டு நம்ம அடுத்த சனிக்கிழமை கூட 2 ஆண்கோழி வந்து வாங்கி விட்டுக்குவோம். சரியா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறாக்கள் வந்து ரேட்டு ஏறும் இறங்கும். சரியா, ஆனால் இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த முஸ்கிக்கும் கர்ணைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் எப்பவுமே கூடியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸ் இருக்கும். மற்ற புறாங்க எல்லாமே அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. நான் வந்து இது வந்து டிமாண்ட் இருக்கும் அப்படின்றனால நான் வாங்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வளர்க்குறேன். இந்த டிமாண்ட் இதெல்லாம் இப்போ வந்தது. சரியா, முன்னெல்லாம் எல்லா புறாக்குமே ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த இடையில ஏதோ சம்திங் இந்த புறாங்கள்லாம் நிறைய ஏதோ கேரளா சைடில் இறக்கி விட்டாங்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த டயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு இருந்தாலும் கூட நான் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸை எப்பவுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். தோட்டத்தில் இருந்து நான் கொடுக்குற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வளர்க்குற புறா கோழி எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ப்ரைஸ்ன்ற ஒன்று எனக்கு பொருந்தவே பொருந்தாது. நான் சொல்கிறதே ரேட்டு மார்க்கெட்டில் 2000 இருந்துச்சுன்னா நான் 800 கொடுப்பேன். என்னப்பா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னா நான் கொடுப்பேன், அது என் பொருள். சரியா, மார்க்கெட்டில் 800 இருந்துச்சுன்னா நான் 2000 கொடுப்பேன். என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன், அப்போவும் நான் சொல்கிறேன் அது என் பொருள், நான் சொல்கிறதே ரேட். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். அதனால் மார்க்கெட் ரேட் இதெல்லாம் பற்றி நான் இது பண்ண மாட்டேன். நான் நார்மலாக வெளியில் விசாரிக்கும் போது நமக்கு தெரியும்ல எவ்வளோ ரேட் இருக்குன்னு எதுன்னு தெரியும்ல, அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் எடுத்து போட்டு வளர்க்குற மாதிரி இருந்தால் முஸ்கியோ இல்லை கர்ணையோ வளர்க்குறீங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். எப்போவுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்கும். சரியா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் முஸ்கி ப்ளஸ் கர்ணை 2 பேரையும் சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சிம்பிளாக சொல்லணும்னா மெயின்டெனன்ஸ் கம்மி, அதுக்கப்புறம் கேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக செஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா அவங்களே காப்பாற்றிக்குவாங்க. நம்ம போட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற தொல்லை இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாட்டுப்புறா ரேஞ்சுக்கு நோய் எதுவும் வந்துச்சுன்னா தாங்கி வளருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது ஃபேன்சிலையும் சரி, ஃபேன்சியில் முஸ்கியும் சரி, மற்றபடி இந்த மாதிரியான ஒரு புறாங்களில் கர்ணையும் சரி ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. சரியா, 2 பேருமே ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வளர்க்குற மாதிரி இருந்தாலும் முஸ்கி மட்டும் வளர்த்தாலும் செம்ம யூனிக்காக இருக்கும்.
கர்ணை மட்டும் வளர்த்தாலும் பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்க, புறாங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். பரவாயில்லையே கர்ணை மட்டும். இப்போ எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு கர்ணை மட்டும் வளர்க்குறது நான் மட்டும்தான் சொல்லி நினைக்கிறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால நான் வந்து சரி இந்த மாதிரி இவங்களை சூஸ் பண்ணி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறேன். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.